குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் பப்பிள்ஸ் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க அண்ணா வர்றதுக்குள்ளேயே இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சிங்க. ஹேர் ஆயில் வந்து தீர்ந்துருச்சு. சரி இன்றைக்கி வந்து காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. கருவேப்பிலை, கத்தாழை, வெங்காயம், நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, அவுரி, அது கூட வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, சின்ன வெங்காயம்னு இது கூட வந்து 15 மூலிகை பொருள் நம்ம சேர்த்துருக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதோட இந்த மூலிகை பொருளையும் சேர்த்து எல்லாம் வந்து மிக்சியில் அரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியாது. இதிலே ரொம்ப வேலை இழுத்துடுங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆள் கண்டிப்பாக ஹெல்ப்புக்கு தேவைப்படும். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அடுப்பும் பற்ற வச்சாச்சிங்க. கிட்டத்தட்ட 5-6 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இன்றைக்கி வந்து நைட்டு 12 மணி ஆகிடுங்க தூங்க.